இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ண இருக்கும் விராட் கோலி. என்ன காரணம்? விராட் கோலி சிறந்த பேட்ஸ்மேன் தான், ஆனால் ரோஹித் சர்மா தான் டேஞ்சரஸான பேட்ஸ்மேன் அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காரு முகமது ஷமி. மேலும் பல ஐபிஎல் அண்ட் கிரிக்கெட் அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாமாங்க. வெல்கம் டு த மைண்ட்ஃபுல் மினிட்ஸ். நான் உங்கள் சண்முகம். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸோட 3வது டெஸ்ட் மேட்சுக்காவது டீமுக்கு திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நம்ம விராட் கோலி ஒட்டுமொத்த டெஸ்ட் சீரீஸ்லையும் இருந்து விலக போகிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து டீம்ஸும் 5 மேட்சஸை கொண்ட ஒரு டெஸ்ட் சீரீஸை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான இந்தியன் டீமில் நம்ம விராட் கோலியும் இருந்தார். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி நடந்த ப்ராக்டிஸ் செஷனில் கூட மற்ற இந்தியன் பிளேயர்ஸ் கூட சேர்ந்து இவரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருந்தார். ஆனால் ஃபர்ஸ்ட் டே ப்ராக்டிஸ்க்கு அப்புறமாவே அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறதா சொல்லிட்டு அவர் ஃப்ளைட் ஏறி கிளம்பி போயிட்டாரு. தென் அதுக்கப்புறமா பிசிசிஐ வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இவர் ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் மேட்ச்சில் ப்ளே பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இவர் கண்டிப்பாக 3வது டெஸ்ட் மேட்ச்சுக்கு டீமுக்கு திரும்பிடுவார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆல்ரெடி இந்த டெஸ்ட் சீரீஸில் நம்ம இங்கிலாந்து டீம் 1-1 அப்படின்ற ரேஷியோவில் ஈக்குவல் பண்ணியிருக்கிறதுனால கோலி டீமுக்கு திரும்பினாருன்னா அது கண்டிப்பாக டீம் பிளேயர்ஸ்க்கும் ஒரு நல்ல ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ அதில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு நம்ம கிங் கோலி. இப்போதைக்கு விராட் கோலி 4வது டெஸ்ட் மேட்ச் முடிகிற வரைக்கும் டீமுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்தியன் டீம் 4 டெஸ்ட் மேட்சஸை ப்ளே பண்ணதுக்கு அப்புறமாவும் இந்த சீரீஸில் ஜெயிக்கலை அப்படின்னா 5th டெஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக விராட் கோலி ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் 100% கன்ஃபார்மாக இந்த 5th டெஸ்ட் மேட்ச்சில் அவர் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லலை. விராட் கோலி அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தான் போயிருக்கிறாரு அப்படின்றதுனால இதை பற்றி வேற யாருனாலையும் எதுவுமே சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வேர்ல்டுலேயே பெஸ்ட் பேட்ஸ்மேனான கிங் கோலி இல்லாதது கண்டிப்பாக இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக தான் இருக்குது. இப்போதைக்கு கோலி இல்லாததுனால இந்தியன் டீமில் இருந்து இன்ஜுரி காரணமாக 2nd டெஸ்ட் மேட்ச்லேருந்து விலகி இருந்த கேஎல் ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜாவும் டீமுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதே மாதிரி 2வது டெஸ்ட் மேட்ச்சில் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருந்த முகமது சிராஜும் 3வது டெஸ்ட் மேட்சுக்கு டீமுக்கு திரும்ப இருக்காரு. விராட் கோலி சிறந்த பேட்ஸ்மேன் தான், ஆனால் ரோஹித் சர்மா ரொம்பவே டேஞ்சரஸான பேட்ஸ்மேன் அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காரு முகமது ஷமி. கரண்ட் இந்தியன் கிரிக்கெட் டீமில் புகழ்பெற்ற 2 பேட்ஸ்மேன் அப்படின்னா அது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி தான். இவங்க 2 பேரும் அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டைல்ஸில் பேட்டிங் பண்ணியிருந்தாலும் 2 பேருமே ரன் மிஷின்ஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க 2 பேர்த்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத இவங்க 2 பேர் கூடயும் ரொம்ப நாளாக ஒரே டீமில் ப்ளே பண்ணிட்டு வர சக கிரிக்கெட் பிளேயரான முகமது ஷமி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதில் அவர் விராட் கோலியை விட ரோஹித் சர்மாவை எந்த இடத்துல நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் அப்படின்றத ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காரு. விராட் கோலியை நம்ம வேர்ல்டுலேயே பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். அவர் உடைக்கவே முடியாது அப்படின்னு நினச்ச பல ரெக்கார்ட்ஸை உடைச்சிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது கோலி தான் சிறந்த பிளேயர். ஆனால் ரோஹித் சர்மா இந்த வேர்ல்டுலேயே ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு பேட்ஸ்மேன். விராட் கோலி 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் சீரீஸில் சச்சின் டெண்டுல்கரோட 49 ஓடிஐ செஞ்சுரிஸ்ன்ற ரெக்கார்டை பீட் பண்ணது மூலமாக 50 ஓடிஐ செஞ்சுரிஸ் அடித்த ஃபர்ஸ்ட் பிளேயர் அப்படின்ற ஒரு பெருமையும் இவருக்கு இருக்குது. பட் இன்னொரு பக்கத்தில் ரோஹித் சர்மா வேர்ல்டுலேயே 3 ஓடிஐ மேட்சஸில் டபுள் செஞ்சுரிஸை அடித்த ஒரே பேட்ஸ்மேனாக இவர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலின்னு 2 பேரையுமே விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு முகமது ஷமி. ஆனால் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் இன்ஜுரி காரணமாக நம்ம முகமது ஷமி பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி குறித்து முகமது ஷமியோட இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம கரண்ட் இந்தியன் டெஸ்ட் டீமில் தொடர்ந்து பல பிளேயர்ஸ் இன்ஜுரி காரணமாக சஃபர் ஆகிட்டு வர இந்த நேரத்தில் விராட் கோலி இந்தியன் டீமுக்கு திரும்பினாரு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.